ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசூஸோட 8Z இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. நானும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் சைஸில் குளோபலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே நான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில், நண்பா இந்தியாவுக்கு மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரட்டும், இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் நான் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் ப்ரைஸை நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க, திங்கக்கிழமை லான்ச் பண்ணான்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டுருவேன். இந்த மாதிரி 35,000 40,000 ரூபாய்க்கு ஐரன் வேரியண்ட்டும் 35,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டார்டிங் வேரியண்ட்டும் கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் இஎம்ஐ போட்டு வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்தியாவில் 43,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த 8 128 ஜிபிக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட். இப்போ இந்த 43,000 ரூபாய்க்கு இது ஒர்த்து இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ப்ரோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்றைக்கி தேதிக்கு 43,000 ரூபாய்க்கு அசூஸோட 8Z பார்த்தீங்கன்னா ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கமெண்ட்ஸை சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் கேமரா ரிவ்யூலாம் பார்த்தேன் மற்ற சேனலில், கேமரா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ப்ரோ, இப்போலாம் அந்த 50 மெகாபிக்சல் சோனியோட IMX 766 சென்சாரை கம்பேர் பண்ணும்போது இந்த 64 மெகாபிக்சல் சென்சார் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அந்த காம்பேக்ட்னஸ் தான் பார்த்திங்கன்னா எனக்கு மெயினாக அடிக்குது. ஏன்னா பிக்சலில் பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருக்குது, Pixel 4 இருக்குது. Pixel 4ல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, டிஸ்பிளேயில் இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும் எல்லாம் சூப்பராக இருக்கும். பட் பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிவாங்க. சரி Pixel 5 போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Pixel 5ல் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அந்த மெட்டல் ஃபினிஷிங்காக இருக்கட்டும், அந்த மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஓகே. பட் மிட்ரேஞ்ச் ப்ராசஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிப்பட்டு வரும். ஆனால் பேட்டரி லைஃப் வந்து 4000 கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு தாங்குச்சு. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட Pixel 5ஓட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வந்துடும், ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் வந்துக்கிட்டே இருக்குது. பட் அசூஸோட 8Z பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 5.9 inch தான். பட் AMOLED டிஸ்பிளே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது. கேமரான்னு வரும்போது 64 மெகாபிக்சல் பிரைமரி, OIS இருக்குது, முக்கியமாக ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்டரி பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, அதுவும் சோனி சென்சார் தான். ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா, அதுவும் 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று snapdragon 888 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். LPDDR வந்து 5 ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜு, Wi-Fi 6, டூயல் ஸ்பீக்கரு, IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த பேட்ரி 4000 mAh ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா போதும். நமக்கு 5000 6000 இருந்தாலும் எப்படினாலும் 2 தடவை சார்ஜ் போகிற மாதிரி தான் வரப்போகுது. 4000 ஓகே, அந்த காம்பேக்ட்னஸுக்கு 4000 கொடுத்தது பெரிய விஷயம். இன்னொன்று 30 வாட்ஸ் சார்ஜர், இன்றைக்கி தேதிக்கு ஒரு 65 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 120 அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. 65 வாட்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் 30 வாட்ஸ் சார்ஜர். ஸோ அது வந்து எப்படினாலும் 1 hour கிட்ட ஆயிரும் சார்ஜர்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு ஓகேவா படுது. பட் ப்ரைஸிங் தான் பார்த்திங்கன்னா எனக்கு மண்டேரி. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனாக இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா OnePlusோட 9RT இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண iQOO 9 இருக்குது. iQOO 9ல் நான் எதை ப்ளஸ்ஸாக பார்க்குறேன்னா, அந்த பின்னாடி கேமராவில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க. டெலிஃபோட்டோ லென்ஸு, அந்த டெடிக்கேட்டட் போர்ட்ரேட் லென்ஸ்லாம் வரும். இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறா இருக்கட்டும், இல்லை ஜூமிங்கில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 888 ப்ரெஸ் ப்ராசர். 888 ப்ளஸுக்கும் 888 பெரிய வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. தட்ஸ் ஜஸ்ட் அந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேங்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இருந்தாலுமே அசூஸோட 8G இன்னமும் என் மனசில் ஓடிட்டு தான் இருக்குது. பட் வாங்கலாமா வேணாமான்றது வந்து இந்த பணம், எல்லாருக்குமே அதான ஒரு சுச்சுவேஷன். பணம் தான் தீர்மானிக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு நான் நமக்கு தெரிஞ்ச அண்ணாட்டெல்லாம் சொல்லி வச்சுருந்தேன், ப்ரோ என்ன நான் செகண்ட் மார்க்கெட்டில் எப்போ நான் வரும், இல்லை தம்பி இப்போ இன்னும் ஆன்லைனில் அது ஸ்டாக் ஃப்ரீயே ஆகலை, கொஞ்சம் ஸ்டாக் வந்து ஃப்ரீ ஆகணும், மக்கள் நிறைய பேர் வாங்கணும். சில பேர் வாங்கிட்டு பிடிக்கலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவாங்க நம்ம கஸ்டமர்ஸே. இல்லாட்டி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் யாராச்சும் வாங்கிட்டு உடனே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் போடுவாங்க, அந்த மாதிரி வரும். பட் கொஞ்சம் லேட் ஆகும், மினிமம் 3 to 4 monthsனாச்சும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 3 to 4 months ஆகுமா அப்படின்னு ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8 மாதம் லேட் ஆகி தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இப்போ அகைன் 3 to 4 monthsனால் கொஞ்சம் ரொம்ப லேட்டு தான். ஸோ அதனால் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுவோம்.
ஏன்னா அடுத்து வந்து ஏதாச்சும் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஆஃபர் வரலாம். ஆஃபரில் வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி இல்லை எக்ஸ்சேஞ்சுக்கு ஏதாவது அடிஷ்னல் ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்க முடிஞ்சால் ஒரு 37 அந்த ரேட்டுக்கு வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 128 GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ். நான் இப்போ யூஸ் பண்ணுறது OnePlus 7T 256 GB வேரியண்ட்டு. இதுவே எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி தான் எனக்கு கேலரி லோட் ஆகும்போது ஹேங் ஆகுது. பட் 128 ரொம்ப கடிசு தான். நான் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்குறேன் நண்பா. கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்தால் டக்குன்னு வாங்கிடலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணி பார்க்குறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்பெக்கில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். கேமராவுமே பார்த்திங்கன்னா நம்ம இன்டோரில் தான் அதிகமாக வீடியோ எடுக்கிறோம். அவுட்டோரில் போனாலுமே டேட்டா இதில் எடுக்க போகிறோம். லோ லைட்டில் வந்து எப்படி லைட்டிங் வச்சுருப்பேன், என்னோடய யூஸுக்கு அது செட் ஆகும். என்ன நம்ம கண்டென்ட் க்ரியேட்டர்னால அந்த லோ லைட் ஃபோட்டோஸ், லோ லைட் கருங்கும்பில் போயிட்டு வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி வேலை கிடையாது. எதாக இருந்தாலும் இப்போ ஃபுட் சேனலுக்கு ஹோட்டல் போய் எடுப்பேன். ஹோட்டலில் சுற்றி லைட் இருக்கும், அப்படியே இல்லாட்டினா டார்ச் லைட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். டெக் சேனலுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி 3 லைட் இருக்குது. ஸோ நம்ம கேமரா பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் தரதே போதும். அதுக்கு மேலே நானும் எதிர்பார்க்கல. ப்ரைஸிங் மட்டும் கொஞ்சம், ஏண்டா 8 மாதம் கழித்து லான்ச் பண்ணுற ஒரு 30,000 லான்ச் பண்ணியிருக்கலாமடா, என்னடா அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நண்பா. அதுக்கப்புறம் நம்ம ரெட்மியோட நோட் லெவல் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு இது வந்து நான் வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் இப்படி மாறிச்சேன்னு தான் இந்த வீடியோ. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லி Asus 8Z வந்து ரெக்கமெண்ட் பண்ணி, அதனால தான் சின்ன ஒரு வீடியோ. ஓகேவா? ஓகே நண்பா, மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை.